மனிதன் அல்லாஹுடன் ஐக்கியமாகுவதும் அல்லாஹோடு தொடர்புடையதாக தன்னை ஆக்கிக் கொள்ளுகிற இடம்தான் அல்லாஹுவை வணங்குவது. அல்லாஹுடைய வணக்கத்தில்தான் அவன் அல்லாஹோடு உரையாடுகிறான், அல்லாஹுடன் ஐக்கியமாகிறான், அல்லாஹுடன் பேசுகிறான். அல்லாஹுடன் நீங்கள் பேசியதுண்டா? அல்லாஹுடன் ஒரு அடியானால் பேச முடியும். நாம் குர்ஆனுடைய வரலாறுகளில் படிக்கும் பொழுது கலீமுல்லா சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹோடு அதிகம் உரையாடியவர்கள். ஒரு நபிக்கு ரசூலுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்வது அந்த ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. ஒரு மனிதன் சராசரியான சாதாரண மனிதன் அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடன் பேச முடியாவிட்டாலும் அவர்கள் பேசும்பொழுது அல்லாஹ்விடத்திலிருந்து நேரடியாக பதில் வரும் இல்லையா? ஒரு சராசரியான சாதாரணமாக அல்லாஹ் நம்புகிற பலவீனமான அடியாராகிய நாங்கள் அல்லாஹ்வுடன் பேச முடியும், அல்லாஹ்வுடன் உரையாட முடியும். அப்படி ஒரு நிலையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்வை மிக 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 நெருக்கத்தில் இருக்கிற முதல் இடமே தொழுகின் சுஜூது தான் என்று சொல்லுவார்கள். தன்னுடைய சிரசை கொண்டு போய் தரையில் வைத்து தன் அடிமைத்துவத்தை ரப்புக்கு காட்டி, அச்சஹா நீ என் எஜமான், நான் உன்னுடைய அடிமை என்கிற அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகிற அந்த இடம். ஒரு மனிதனுடைய சுஜூதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அந்த சுஜூதில் அல்லாஹ்விடத்தில் அவன் பேசலாம், அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பான். நிறைய பெருமக்கள், அதிகமான பெருமக்கள் தனக்கு வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களில் அல்லாஹுடைய தொழுகையின் மூலமாக, அல்லாஹ்வை தொழுவதன் மூலமாக, அல்லாஹுக்கு விருப்பமான அந்த சுஜூதில் கண்ணீர் விட்டு அழுது தன்னுடைய தேவையை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள். அந்த நேரத்தில் அந்த சுஜூதுடைய நிலையில் கண்ணீர் விட்டு கேட்டு பெறாத யாரும் இல்லை இந்த வையகத்தில். ஏனென்றால் அது அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம். அல்லாஹ்வுக்கு அடியான் நெருங்குகிற முதல் இடம் அது. நம் கஷ்டங்களை சொல்லி புலம்புகிறோம் பிறரிடத்தில், ஒரு பலனும் இல்லை. படைத்தவனிடத்தில் கண்ணீர் ஒரு சொட்டு விட்டால் அவன் அடியானுடைய கஷ்டத்தை உடனடியாக போக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன், அவன் போக்கி விடுவான். இந்த நிலையை நாம் சிந்திக்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸில் சொல்லித் தருவார்கள், குர்ஆனை ஓதுவது என்பது அடியான் அல்லாஹ்வோடு பேசுவதற்குண்டான சமம். அல்லாஹ்வுடைய கலாம் அது. துஆ என்பது அல்லாஹ்வுடன் பேசுவதற்கு சமமானது. உங்களுடைய தனிமையில் உங்கள் ஆள் மனதுக்குள் இருக்கக்கூடிய ரகசியங்களை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நேரடியாக வெளிப்படையாக சொல்லலாம். அல்லாஹ்விடத்தில் வெளிப்படையாக சொல்லலாம். பிறர் பார்த்தால் பைத்தியக்காரன் தனியா புலம்புகிறான் என்று சொல்ற அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வோடு ஐக்கியமாகுங்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித் தருகிறார்கள். வெளியிலிருந்து ஒருவர் உங்களை பார்த்தால் இவன் என்ன தனியா புலம்பிட்டு கிடக்கிறான், வானத்தை பார்த்து பேசிட்டு கிடக்கிறான், ஒரு பைத்தியக்காரன் போல் நடந்து கொள்கிறானே என்று சொல்ற அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வோடு ஐக்கியமாகுங்கள். ஏனென்றால் உங்க ஆள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் மிக அறிந்தவன் ரப்பு. ஆள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை ரப்போடு நீங்கள் பகிரும் பொழுது, ஷேர் செய்யும் பொழுது உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு பெரிய நிம்மதி, சந்தோஷம், உங்க உள்ளத்திலிருந்து மிகப்பெரிய பாரமே குறைந்து போய்விடுகிறது. என்றால் கொடுக்க முடிந்த ஒருவனிடத்தில், கேளு கேளு தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவனிடத்தில் நம் மொத்த பாரத்தை இறக்கி வைத்திருக்கிறோம். நிச்சயமாக அவன் தருவான் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. வேறு எவருடைய வாசல்ல போய் நின்றாலும் தருவார்களா தரமாட்டார்களா என்கிற அச்சம் இருக்கும். ஆனால் ரப்புடைய வாசலில்
அந்த அச்சம் இருக்காது, ஆழ்ந்த நம்பிக்கை தான் இருக்கும். நிச்சயம் அல்லாஹ் தருவான். அல்லாஹோடு ஒரு மனிதன் ஐக்கியமாக கூடிய பல கட்டங்களில் வணக்கம் என்பது முதல் கட்டமாக இருக்கிறது. தொழுவது ஒரு வணக்கம், குர்ஆன் ஓதுவது ஒரு வணக்கம், துஆ கேட்பது ஒரு வணக்கம். அதுபோல பெருமானார் சொல்லித் தருகிற அனைத்து விதமான நல்ல அமல்களும் செயல்களும் அல்லாஹ் விரும்பின வணக்கம்தான். எனவே வணக்கத்தில் அல்லாஹுவை ரசிக்கிற, அல்லாஹுவை ரசித்து அவனில் ஐக்கியமாகிற அந்த நிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதையும் அல்லாஹ்விடத்திலேயே கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்றைக்கும் என் வாழ்வில் நான் உன்னோடு ஐக்கியமாக இருக்க நீ அருள் புரிவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை வைத்து கற்றுத்தருவார்கள். அல்லாஹும்ம அஇன்னி அலா ذிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், எனக்கு நீ உதவி செய்வாயாக. அலா ذிக்ரிக், உன்னை நான் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், உன்னை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வ ஷுக்ரிக், யா அல்லாஹ், உனக்கு நான் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு நீ என்ன நியாமத் கொடுத்திருக்கிறாயோ, அது சிறிதோ பெரிதோ, அத்தனைக்கும் நான் உனக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வ ஹுஸ்னி இபாதத்திக், யா அல்லாஹ், நல்ல வணக்கங்கள், நீ விரும்புகிற நல்ல வணக்கங்கள் செய்வதற்கு யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய்வாயாக அப்படிங்கிற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். இந்த துஆ சொல்லித் தருகிற இந்த வழியாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற வேண்டும். சொர்க்கவாசிகள், அவர்களுக்கு சொர்க்கத்தில் எந்த குறையும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது. இது அல்லாஹ் சொன்ன விஷயம். சொர்க்கவாசலுக்கு எந்த கவலையும் இருக்காது, எந்த அச்சமும் இருக்காது. அவர்கள் அங்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கு அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனாலும் ஒரு கவலை இருக்கும் என்று பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். ஒரே ஒரு கவலை இருக்கும். என்ன கவலை தெரியுமா? சொர்க்கவாசிகள் கவலைப்படுவது ஒரே ஒரு விஷயத்தில், உலகத்தில் நாங்கள் வாழுகிற காலம் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்திருக்கலாமே, கிடைக்கிற நேரங்களில் வாய்ப்புகளில் நாம் அல்லாஹ்வை நிறைய திக்ர் செய்திருக்கலாமே, அதிகமான ஓய்வு நேரத்தில் அல்லாஹ்வை துதித்திருக்கலாமே, போற்றி இருக்கலாமே, புகழ்ந்திருக்கலாமே, அவனை நினைத்திருக்கலாமே, நாம் தவற விட்டு விட்டோமே என்கிற ஒரே ஒரு கவலையை தவிர வேறு எந்த கவலையும் அந்த சொர்க்கவாசிகள் படமாட்டார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் இந்த மண்ணில், இந்த வையகத்தில் என்னையும் உங்களையும் படைத்திருப்பது அவனை அறிந்து அவனை வணங்க வேண்டும், அவனில் வணக்கத்தின் வழியாக புரிந்து கொள்ள வேண்டும், ஐக்கியமாக வேண்டும் என்பதற்குத்தான். தஃப்ஸீர் ரூஹுல் பயானில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய கூற்று இது. நான் தருவதாக வாக்களித்திருக்கும் பொழுது அவன் என்னிடம் கேட்காமல், என்னில் ஐக்கியமாகாமல், என்னை நம்பாமல், என்னை வணங்காமல் அவன் துன்யாவின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுவதாக அங்கு இடம்பெற்றிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை சார்ந்து இருங்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இந்த வையகத்தில் அல்லாஹ் உங்களை படைத்ததுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒன்று தேவை என்று சொன்னால் சுஜூது செய்யுங்கள், அவனிடத்தில் கேளுங்கள். சுஜூதின் வழியாக அல்லாஹ்வை நெருங்குங்கள். வஸ்ஜுத் வக்தரிப்.